பேஞ்சிருக்கு. இந்த பொண்ணு காயப்பட்ட துணி எடுத்தாளா நீ என்னன்னு தெரியலையே. சாந்தி, ஏய் சாந்தி, என்னடி அது Dress? ஏய் மாதிரி வந்து நிக்கிற? அப்ப மேல துணி காய போட்டிருந்தேன். அப்ப எத்தனை வரலான்ட்டு போனேன். பார்த்தா அதுக்குள்ள மழை புடிச்சிக்கிச்சு. எத்தனை வரத்துக்குள்ளே என்ன ஃபுல்லா நனைஞ்சிட்டு நான் தலையெல்லாம் நனைஞ்சிச்சு. அதான் துணி மாத்தினேன், தலை காய வச்சிருந்தேன். நீ கூப்பிட்டீங்கன்ட்டு வந்தேன். சரி, நான் கூப்பிட்டா என்ன? வேற புடவை மாத்திக்கின்னு வந்து நிக்கணும். என்ன இது இப்படி வந்து நிக்கிற நீ? போ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்தி வாடி. இதுல நீ நல்லாவே இல்லடி. புடவையில தம்பி கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்க. போ. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் இருக்குது? நல்லா சூப்பரா இருக்குது. நல்லா இல்லைன்ற நமக்கு. சாந்தி, மழைக்கு அதுமா நல்லா சுட சுட செஞ்சு எதனா எடுத்துமா. நான் இங்கேயே உட்காந்து மழையை பாத்துக்கிறேன். நீ எடுத்துமா போ. சுட சுட வேணுமா? சுட சுட நல்லா தோசைக்கல் காய வச்சு அத்தை தோசைக்கல் சூடா இருக்கு சுட சுட இருக்கு அப்படின்னு எடுத்து வந்து கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஏண்டி உஜாலா பேய் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறப்ப யாருன்னா உன்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கப்ப வெளியே இருந்து வந்து ஐயோ பேய் நான் குடுக்குன்னு ஓடிடுறேன் அப்படின்ட்டு ஓட போறாங்க. அப்போ பயந்து வச்சுக்கணும். ஏய் சூடா இருந்தா செஞ்சு எடுத்துனாடி. எடுத்து வர தயிருங்க வரேன். சூடா கேட்டன வெறி காப்பி மட்டும் போட்டு எடுத்து வந்து கொடுத்தா போலுக்குது. பாப்போம் என்னதான் செஞ்சு எடுத்துன்னு வருவான்ட்டு. என்னம்மா தாமரை மழையில வந்துக்கிறேன், என்ன விஷயம்? சாந்தி போன் பண்ணா பஜ்ஜி செய்யலான்னுக்கா. காய் இல்ல, உருளைக்கிழங்கு இல்ல, வாழைக்காய் எதனா இருக்குதா வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்டா. இருக்குதுரி அப்படி எத்தனை வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தம்மா. குடமிளகா இல்லம்மா வீட்டுல. குடமிளகால கூட பஜ்ஜி போடுவாங்கம்மா, நல்லா இருக்கும். குடமிளகாலாம் எங்க வீட்டுல இல்லம்மா, வெறும் குடம் மட்டும் தான் இருக்குது. அதைதான் பிடிச்சின்னு வந்தேன் நான் மழைக்கு. குடமிளகா இல்லையா வீட்டுல? குடம் மிளகா இல்லையா? குடம் மட்டும்தான். இந்த கொடையவா வந்து கடமாவு பஜ்ஜில முக்கி போட்டு எடுத்து சாப்பிட முடியும்? தங்கச்சி மாதிரியே பேசுறா பாரு அக்காலும். இந்த சாந்தி வாழைக்காய் உருளைக்கிழங்கு இருக்குது பாரு. வெங்காயம் இருந்தா கூட கட் பண்ணி போட்டுக்கோ. வெங்காய பஜ்ஜி நல்லா இருக்கும் பாரு. வெங்காயம் எல்லாம் இருக்குது வீட்லயேக்கா. குடு, ரெண்டு மட்டும் கொடு. வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் மூணுமே போட்டு எடுத்து வரேன். சாந்தி இப்படியே உட்கார. நானு எதனா வேலை கீழே எதனா செய்யணும்னா கூப்பிடுறீ வரேன். நீ உட்காருக்கா, நானே செஞ்சு போட்டு எடுத்து வந்துடுறேன். சரி சரி சரி. மழை கதுமா அப்படியே சாப்பிட்டு உட்காந்து மழையை ரசிச்சுனே அப்படியே எதனா சாப்பிடுறது நல்லா இருக்குல்லம்மா. ஆமாம்மா நல்லா இருக்கும். விண்ணோடு மேல சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துறை என்ன, எங்கே நாம் சென்றாலும் எங்கே இனி வந்தாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ. மழையில நனையணும்னு தோணுதே. ஐயோ நான் மழையில நினைப்போறேன். என்னம்மா குழந்தையோட மோசமா பண்ற நீ? மழையில நினைப்போறேன்றியா? மழையில நினைச்சிட்டு வீட்டுல போய் ஜரத்துல போய் படுக்க போறியா? வீட்டுல இருக்கிறதெல்லாம் அப்ப யார் செய்யுது? மழையில நினைப்போறேன்ற குழந்தை மாதிரி பண்ற பாரு நீ. இல்லம்மா நாங்க மழையில நினைச்சுக்கின்னு ஜாலியா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு மழை வந்தாலே நானு வசந்தி கூட என் கூட சேர்ந்துப்பா. நாங்க எல்லாரும் செம்மையா ஜாலியா இது பண்ண தெரியுமா? எங்க வீட்டுக்காரதான் வேணாம் போவாத மழையில நான் நனையாதன்னு சொல்லுவாரு. அதனாலயே நான் நானே இதுல பாத்துக்கோ. அத்தை பஜ்ஜி ரெடி ஆச்சு, இந்த பக்கம் வந்துருங்களா. அந்த பக்கம் நான் எடுத்து வரத்துக்குள்ள தண்ணிக்கு என்ன படப்போகுது பஜ்ஜி மேல. இந்த சைடு வாங்க. ஆமா பஜ்ஜி மேல தண்ணி பட்டுறோம். வாமா தாமரை அந்த சைடு போயிடலாம் நம்ம. உக்காரு, நான் பெட்டி எடுத்து வந்துடுறேன். சுட சுட பஜ்ஜி, சுவையான பஜ்ஜி. நல்லா செஞ்சுக்கிறடி சாந்தி, நல்லா இருக்குது பஜ்ஜி. சாந்தி ரெடிமேட்டா விக்குதுடே பாக்கெட்ல, அது வாங்கி செஞ்சியா இல்ல தலைமாவு மசாலா எல்லாம் நீயே போட்டு செஞ்சியாடி? அவனே போட்டு எப்படி செய்வா? ரெடிமேட்டா விக்குதே, எல்லாத்துக்கும் கஷ்டம் இல்லாத ஒரு பாக்கெட் வாங்கினா போதும். இப்பெல்லாம் யாரு வீட்லயே அரைச்சி கஷ்டப்பட்டு குனிஞ்சி நிமிந்து வேலை செய்யறது? எல்லாம் ரெடிமேட்டா விக்குது. தோசை மாவு கூட அரைக்க மாட்டேங்கிறாங்கம்மா வீட்டுல. அரிசி ஊற வச்சு உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அரைச்சா தோசை மாவு. ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? போய் கடையில வாங்கிக்கிறாங்க. தோசை மாவே விக்கிறாங்க பாத்துக்கோ, அதை வாங்கிக்கிறாங்க. இல்லன்னா டிஃபனா வாங்கி வந்துடுறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே வீட்டு வேலையை செஞ்சிருவாங்க. வேலைக்கு போயிட்டு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி வேலை ஈஸியா ஆகுதோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஒண்ணு வீட்டுல செய்யறாங்கல்ல, அதுக்கே பாராட்டணும். ஒரு கடி பஜ்ஜி கச்சுக்கோ, அப்படியே ஒரு வாய் வந்து டீ குச்சிக்கோ, நல்லா இருக்கும் பாரு. நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருக்கா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அப்படிதான் சாப்பிடுவேன். அப்படிதான் சாப்பிடுவேன். போ தாமரக்கா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு வாக்கா. மழை நிக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் போய் மழையில நனைஞ்சிட்டு வருவோம். உனக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்தா தெரியும்ல. மறந்துட்டியாக்கா நீ? அடக்கடவுளே, இப்பதான் இவளுங்க என்ன சின்ன பொண்ணு நினைச்சிருக்காங்க பொழுது மனசுல. இவன் என்னடா இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் மழையில் நினைவேன் அப்படின்னு சொல்லி வந்த அக்காக்காரி தங்கச்சிக்காரி நானா அதேதான் திருப்பி இவளும் சொல்றாளே. சாந்தி உங்க அத்தைக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமான்னு கேளுடி, அவங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொடுப்போம். அத்தைக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாளுங்களே. இவங்கிட்ட உஷாராதான் இருக்கணும்.
இவ்வளவு வாங்கி கொடுக்குற ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். யார் ஜுரத்துல படுக்கிறது? வேணாம் எனக்கு. காசு சீக்கிரம் சாப்பிட்டுக்காம போயிட்டு வருவோம்.